கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் மிகுந்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய அளவில்லாத நன்மையை, கிருபையை, உண்மையை நம்முடைய வாழ்க்கையில் வாயின் அறிக்கையின் மூலமாக அனுபவித்து, விசுவாசித்து அனுபவித்து வருகிறோம். இந்த ஜோயே லைஃப் வேத பாட ஆராய்ச்சி நாம் வருடங்களாக ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மிகவும் முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் மறுபடியும் பிறந்த நாளிலே நாம் பெற்ற உன்னதமான ஆசீர்வாதம் என்றால் தேவனுடைய ஜீவனையே நாம் பெறுகிறோம். அதாவது தேவனை தேவனாக்குகிற ஜீவன். அந்த ஜீவனை பெறுகிறோம். ஆகவேதான் நாம் தேவ குமாரர்கள், குமாரத்திகள், தேவ பிள்ளைகள், தேவ வாரிசுகள். இன்னும் சொல்ல போனா ஆண்டவரே யோவான் 10 என்ன சொல்றார்? நீங்கள் தேவர்கள்னே சொல்லிட்டார். அப்ப பாருங்க, நாம் தேவர்களா இருக்கிறோம் என்றால் இந்த தேவனுடைய வித்தாகிய, தேவனை தேவனாக்குகிற அந்த வித்தாகிய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஆவியில் இருப்பது தேவனுடைய ஜீவன். பழையவைகள் ஒழிந்தது, புதியவைகள் வந்தது. நாம் ஒரு புதிய ஜீவனை நம்முடைய ஆவியிலே, ஆவியாகிய தேவன் நம் ஆவியோடு ஒன்றாக கலந்தபோது அந்த ஜீவனில் வாழ்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றோம். இந்த ஜீவன் தான் எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எப்பொழுதும் அவரை பற்றிய வாசனையை வீச பண்ணுகிறது. இந்த ஜீவன் தான் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது என்ற இடத்திற்கு நம்மை கொண்டு வந்தது. இந்த ஜீவன் தான் நம்மை போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதமாக்கின ஜீவன். இந்த ஜீவன் தான் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு கிருபையை நமக்கு தந்த ஜீவன். இந்த ஜீவன் வேதவசனம் சொல்லுகிறது, கிருபை என்று சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பார்த்தா, பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபை வரமோ நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். கிருபை என்று சொல்லும்போது தகுதி இல்லாதவன் மேல் தேவன் பாராட்டுகிற தயவு. அதாவது சம்பாதிக்க முடியாததை, தயவை தேவன் இலவசமாக நமக்கு தருகிறார். அதை தான் நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். இந்த கிருபையை நமக்கு கொடுக்க, இந்த கிருபையின் மூலமாக நாம் எதை பெறுகிறோம்? தேவனுடைய ஜீவனை பெறுகிறோம். இது ஈவு, இலவசம் என்று சொல்லுகிறார், கிருபை என்று சொல்லுகிறார். இதற்கு நாம் ஒரு கிரயமும் செலுத்தவில்லை. இந்த உன்னத பாக்கியம் நாம் பெற்றது அந்த கிருபையை விசுவாசித்தபடியினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டுள்ளன. இந்த தேவனுடைய ஜீவனை நாம் பெற்றோம். இது தேவனுடைய திட்டம். ஆதி காலம் முதல், அங்க தீத்து 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை பார்த்து பாருங்க. அதை தான் அங்க சொல்றாரு. ஆதி காலம் முதல் தேவனுடைய திட்டம். பொய் சொல்லவே முடியாத தேவன் இதை ஆதி காலம் முதல் வாக்கு பண்ணினார். தீர்க்கதரிசிகள் அதை தீர்க்க தரிசனமாய் சொன்னார்கள். இந்த கடைசி காலங்களில் பரிசுத்த பவுலடிகளார் மூலமாக வெளியாக்கப்பட்டது என்று ரோமர் அங்க 16ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்கிறோம். திரும்பியும் கொலேசியர் 1ஆம் அதிகாரத்துல 25, 26 நம்ம அதை வாசித்து 27 கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே. அங்க ரோமர்ல என்ன சொல்றாரு? சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொல்லுகிறார்? கிருபை என்று சொல்லுகிறார். இது இவ்வளவு நாள் மறைந்திருந்தது. இதை பார்க்க தேவதூதர்களும் ஆசையாய் இருந்தார்கள். தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் எல்லாம் நமக்காகவே நம்முடைய காலத்தில் நடக்க போவதை கருத்தாய் ஆராய்ந்து சொன்னார்கள் என்று சொல்லுகிறார். இவை எல்லாமே எதைதான் குறிக்கிறது? இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் பெறப்போகிற புதிய ஆவி, புதிய ஜீவனை குறித்து கிருபை என்று சொல்லுகிறது. இந்த புதிய ஜீவனில் நாம் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம்.
தேவனுடைய திட்டம். ஆகவேதான் மறுபிறப்பிலே பிறந்த நாளிலே அந்த ஜீவன் நமக்கு தரப்படுகிறது. இயேசுவானவர் உலகத்தில் பிறக்கும் பொழுதே இந்த ஜீவனில் பிறந்தவர். நீங்களும் நானும் எப்படி பிறந்தோம்? மறுபிறப்பிலே தேவனுடைய வித்தினாலே அழியாத தேவ வசனமாகிய தேவனையும் தேவ வசனத்தையும் பிரிக்க முடியாது. யோவான் 1 அதிகாரத்துல முதல் 3 வசனங்களிலே அதை நாம் பார்த்து விடுகிறோம். அததான் இங்க சொல்றார் 1 பேதுரு 1:23 அழியாத என்றென்றும் நிலைத்திருக்கிற தேவனுடைய வித்தினாலே. அதேதான் அங்க யாக்கோபு 1:18 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம் என்று அங்கு தெளிவாக சொல்லுகிறார். நாம் மறுபடியும் பிறந்ததே தேவனுடைய வித்து. ஒரு மனித வித்தினாலே மனிதன் பிறக்கிறான், அப்படிதானே? ஒரு மிருக விருத்தால என்ன மிருகமோ அந்த மிருகம் பிறக்கிறது. நாம் பிறந்தது தேவனுடைய வித்தினாலே தேவனாக, தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாக பிறந்திருக்கிறோம். அதனாலதான் யோவான் திரும்ப திரும்ப அவருடைய நிருபங்களில திரும்ப நாம் தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறான், அப்படிதானே? நாம் தேவனால் பிறந்தபடியால் உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர். திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறார்? எந்த நாளிலே நான் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நான் மறுபடியும் பிறந்த நாளிலே புது சிருஷ்டி, புது மனிதன், ஒரு வித்தியாசமானவன். உலக கண்களுக்கு அது தெரியாது. ஏனென்றால் அவர்கள் வெளி தோற்றத்தை பார்க்கிறார்கள், வெளி மனிதனை பார்க்கிறார்கள். என் உண்மையான மனிதன், ஆவி மனிதன், அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிற புது சிருஷ்டி. இனி இதுவரை ஒருபோதும் அது மாதிரி ஒரு மனிதன் என்னிலே இல்லை. அவ்வாறாக a damn new புது மனிதனாக அவர் என்னை சிருஷ்டித்து விட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ தேவன் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். இந்த புது ஜீவனை பெற்றவர்கள் தேவ சாயலில், தேவ ரூபத்தில் இருக்கிறார்கள். எங்க? நம்முடைய ஆவி, ஆவியான அந்த ரூபம் தேவ சாயலாக இருக்கிறது. ஏன்? நம்முடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒன்றாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:17 சொல்றாரு. அப்போ ஒன்றான ஆவி, ஒரே ஆவி என்றால் ஒரே மனிதனாகி ஒன்றாகிவிட்டது. நோ மோர் டூ, அப்படிதானே? இனி ஒருபோதும் நாம் இருவர் அல்ல. கல்யாணத்துல சொல்லி கேட்டிருக்கோம், அதுதான். ஆனா அது எதனுடைய சத்தியம்? அது அததான் அங்க எபேசியர் 5 அதிகாரத்துல சொல்வது. இதுதான் சொல்றாரு, சபையையும் கர்த்தரையும் குறித்து சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் இருவராயிராமல் ஒருவராயிருக்கிறார்கள். My spirit and God's spirit has become one. We are no more two. We are one. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த பாக்கியம் என்னங்க? தேவ ஜீவன், தேவ ஆவியானவர் நமக்கு வந்த நாளிலே, மறுபடியும் பிறந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம். அதனாலதான் சொல்றோம், அங்க எபேசியர் 4 பாத்தீங்கன்னா ஒரே விசுவாசம் என்று சொல்லுகிறார். அப்படின்னு என்ன? தேவனுடைய விசுவாசம் தான் என்னுடைய விசுவாசம். ஒரே நீதி, தேவனுடைய நீதி தான் என்னுடைய நீதி. தேவனுடைய பரிசுத்தம் தான் என்னைய ஒன்றா இருக்கிறோம். There cannot be two faith, there cannot be two righteousness, there cannot be two holiness. அப்படிதானே? 2 விதமான காரியம் இருக்கும். ஏன்? ஒன்றாகி விட்டோம். ஆனால் இந்த சத்தியத்தின் வெளிப்பாடை நாம் பெற்றுக் கொண்டோமானால், ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன்? நான் சொல்ல 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 என் இருதயத்திலே அது என் விசுவாசமாக வெளிப்பாடாக மாறும் பொழுது அந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ எதை பிரசங்கிக்கிறாயோ அதை தான் நீ வாழ முடியும். நீ எதை சொல்லுகிறாயோ அதை தான் நீ வாழ முடியும். அதற்கு எதிராக நீ வாழ முடியாது. நான் தேவ ஜீவனை பெற்றவன். உலக பார்வையில் நான் வித்தியாசமானவன், அபூர்வமானவன், அதிசயமானவன், ஆச்சரியமானவன். ஏன்? எனக்குள் இருப்பவர் அபூர்வமானவர். நான் பெற்ற ஜீவன் ஆச்சரியமானது.
அதனாலதான் அங்க ஆபகுக் என்ன சொல்றாரு, உங்கள் காலத்திலே 1 அதிகாரத்திலே 3-4 வசனம் வாசித்தீங்கன்னா சொல்லிடுறாரு, ஒரு அதிசய கிரியை செய்வேன், அதை ஒருவன் விவரித்து சொன்னாலும் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது, அப்பேற்பட்ட அதிசயம் என்று சொல்லுகிறார். அந்த அதிசயம் தான் இதுங்க, நாம் பெற்ற தேவனுடைய ஜீவன். இந்த ஜீவன் ஏன் நாம் பெற்றோம்? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அந்த ஜீவனில் தான் வாழ்வதாக பவுலடிகளார் சொல்லுவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவே என் ஜீவன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த ஜீவன் எங்கள் மூலமாய் உங்களுக்கு வருகிறது என்று சொல்லுகிறார். அந்த ஜீவன் உங்களுக்கு என்ன, ஜீவனின் வாசனை வீசுகிறது. இதுக்கு எதிர்த்து நிற்பவர்களுக்கு மரண வாசனை தருகிறது என்று சொல்லுகிறார். அந்த ஜீவன் தான் அவரை அவ்வாறாக ஆசியா இல்ல, ஐரோப்பா கண்டம் வரை சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிற ஒரு பாக்கியத்தை தந்தது. இது கிருபையினால் வந்தது என்று சொல்லுகிறார். அதனாலதான் இங்க ரோமர் 5:17 சொல்லும் பொழுது தெளிவாய் சொல்லுகிறார், கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவாகிய ஜீவனையும் பெறுகிறவர்கள், நீதியின் பரிபூரணத்தையும் ஈவாக பெறுகிறவர்கள் ஜீவனை பெற்று ஆளுகை செய்வார்கள் என்பது. மறுபிறப்பிலே தேவனுடைய பரிபூரண கிருபையை நாம் பெற்றோம் விசுவாசித்த ஒரே காரணத்தினாலே. தேவனுடைய பரிபூரண நீதியை பெற்றோம். ஆவியானவரே நமக்குள் வரத்தக்கதாக, அசுத்தத்திற்குள் அவர் வர முடியாது. பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டபடினாலே அந்த பரிபூரண நீதிக்குள் தான் இந்த ஜீவன் வர முடியும். அந்த நீதியினாலே ஜீவனை பெற்று ஆளுகை செய்யணும், தேவனாக வாழ்வார்கள் என்பது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். அங்க நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதுதான் சொல்லுவார், அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். அவருடைய ரத்தத்தினாலே வரப்போகிற கோபாக்கினைக்கு, நரக ஆக்கினைக்கு நீங்களாக மீட்கப்பட்டோம் என்றால் அவரது ஜீவனாலே ரட்சிக்கப்படுகின்றன. எல்லாவற்றிலும் வெற்றியாக, சுகமாக, அற்புதமாக, அதிசயமாக தேவ சாயலை வெளிப்படுத்துவது அதிக நிச்சயம் என்று அங்கு 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதேதான் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம் வரிசையா அங்க சொல்வதை பார்க்கிறோம். அதிக நிச்சயம், அதிக நிச்சயம், அதிக நிச்சயம் என்று சொல்றாங்க. நமக்கு அது கொஞ்சம் சந்தேகம் உண்டாக்கும். அந்த சந்தேகத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. நான் தேவனாக வாழ்வது அதிக நிச்சயம். ஏன்? அவருடைய ஜீவனை பெற்றது எவ்வளவு நிச்சயமோ அந்த நிச்சயம் தானங்க நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய ஜீவனை பெற்று தேவனுடைய வித்தினாலே மறுபடியும் பிறந்தபடியினாலே அவர்கள் தேவ குமாரர் குமாரத்திகளாக, அவரோடு கூட உடன் சுதந்திரராக, partners to his all his qualities, nature and abilities, அவருக்கு என்னென்ன சொந்தமோ அவற்றிலே பங்காளிகளாக இருக்கிறோம். உடன் பங்காளிகள், கோஹர்ஸ், சுதந்திரவாளிகள். ஏன்? எல்லாமே இந்த ஒரு காரணத்தினால் வந்தது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பாகிய நித்திய ஜீவனை பெற்றவர்கள் எப்படிதான் வாழணுமா? தேவனாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய அனாதி நோக்கம். ஆதி முதல், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 28 வசனங்களே அது சொல்லிவிடுகிறார். அதை இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளத்தான் தேவகுமாரன் உலகத்திற்கு வந்தார். அது ஒரு மனிதன் மூலமாக இழந்தபடினாலே மனிதன் மூலமாக தான் திரும்ப பெற வேண்டும் என்று மனித சாயலை எடுத்தார். அந்த மனித சாயலை எடுத்து தான் என்ன பண்ணாராம்? அவனை முற்றிலுமாய் தம்முடைய மரணத்தினாலே அழித்தார் என்று அங்க எபிரேயர் 2:14 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப பாருங்க, அவர் மரணத்தை உத்தரித்து, அவர் மரணத்தை எடுத்துக்கொண்டு
இந்த ஜீவனை நமக்கு கொடுத்தார். இயேசு மரித்தது, நான் சொல்றது ஆவியிலே, சரீரம் மரணம் பெரிதல்ல, நம்முடைய ஆவியிலே ஜீவன். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்றால் என்ன? ஜீவனை பெறுகிறோம், தேவனோடு இணைக்கப்படுகிறோம். தேவ சமூகத்தில் இருந்து துரத்தப்பட்ட மனிதன் இப்பொழுது தேவனோடு ஒன்றாக சேர்க்கப்படுகிறான். பை அவர் யூனியன் வித் கிரைஸ்ட் we got this wonderful life of God. இந்த ஜீவனை நாம் பெற்று இருக்கிறோம். இந்த ஜீவனை நாம் பெற்று இருக்கிறோம். இந்த ஜீவனில் வாழ்வது மிக முக்கியம். அப்ப இந்த ஜீவனில் வாழ வேண்டுமானால் இந்த ஜீவ வாழ்க்கையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் சரி, புதிய ஏற்பாட்டில் அதை வெளிப்பாடாக நிருபங்களிலே பவுல் சொன்னவைகளையும், எபிரேய நிருபத்திலே அந்த எபிரேயாத்தின் சொல்லுவதையும் கருத்தாய் நாம் ஆராய்ந்து தியானித்து நேரம் செலவழித்து ஆழமாக தோண்டி அவைகளை வெளிப்பாடாக பெறும் பொழுதுதான் அந்த ஜீவனில் வாழ முடியும். அதனாலதான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? அந்த 2:14 சொல்லிடுறாரு, நாங்க எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனை வீசும், அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் எங்க தகுதி இல்லை அப்படின்றாரு. அந்த 14 சொல்லிட்டு 15, 16 வரும் சொல்றாரு. அதே 3ஆம் அதிகாரம் வரும்போது கொரிந்தியரை பார்த்து சொல்றாரு, நாங்க பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தினால நீங்கள்லாம் இப்போ கிறிஸ்துவின் நிருபங்களாக, கடிதங்களாக, ஐயா ஒருத்தருக்கு கடிதமே அனுப்ப வேணாம், இந்த கொரிந்திய சபையில் உள்ள ஒரு விசுவாசியை அனுப்புனா அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்து என்ன அவங்களுக்கு எழுதுகிறார் என்பதை படிக்க முடியும் என்று சொல்லுகிறார். நிருபங்கள் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, எங்களால் ஏதாவது தகுதி இருக்குன்னு நினைச்சிடாதீங்க, எங்களுடைய தகுதி எங்களால், நாங்க ஒன்னும் விசேஷம் அல்ல. ரொம்ப கிளீனா சொல்லிடுறாரு, நாங்கள் ஒன்னும் விசேஷம் அல்ல. அதுதாங்க 2 கொரிந்தியர் 4 சொல்லும் பொழுதும் என்ன சொல்லிடுறாரு? மண்பாண்டங்களிலே இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். மண்பாண்டம் தான் இந்த சரீரம், மண்ணுக்கு மண்ணாகிற சரீரம் தான், மண்ணிலிருந்து உருவான சரீரம் தான் மண்ணுக்குத்தான் போக போகுது. ஆனா இதுக்குள்ள ஒரு விசேஷம் இருக்கிறது. அந்த விசேஷம்தான் எங்களை விசேஷமானவர்களாக, மகா சிறந்தவர்களாக, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, உபாகமம் 26ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுது? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்து இருக்க பண்ணுவேன். பழைய உடன்படிக்கையில சொன்னதுங்க, இப்ப எவ்வளவு அதிக நிச்சயம். அப்ப பாருங்க, புகழ்ச்சி கீர்த்தி மகிமையில் நம்மை சிறந்திருக்க பண்ணுவதன் ரகசியம் என்னங்க? நமக்குள் வந்தவர். அந்த உடன்படிக்கையின் ரகசியம், அந்த உடன்படிக்கையில தான் அதை சொல்றாரு. புதிய இருதயத்தை தருவேன், புதிய ஆவி, தேவ ஆவியே உங்களோடு இருக்கும், அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார், ஒருவனும் போதிக்க தேவையில்லை, எல்லோரும் என்னை அறிந்திருப்பார்கள். என்ன அறிந்திருப்பார்கள்? நான் அவர்கள் தேவன், அவர்கள் என் பிள்ளைகள். அப்படிதானே? ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் எல்லோரும் அறிந்திருப்பார்கள். ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் வந்துட்டா அதுக்கப்புறம் இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்போமா? உரிமைக்காரர் ஆகி விடுகிறோம். சுகத்திற்கு உரிமைக்காரர், வெற்றிக்கு உரிமைக்காரர். அப்படிதானே? செழிப்புக்கு, பரிசுத்தத்துக்கு, நீதிக்கு, ஆவியின் கனி, ஆவியின் வரங்கள் எல்லாவற்றுக்குமே பிதாவுக்கு சொந்தமானதெல்லாம் அவருடைய பிள்ளையாகிய நமக்கும் சொந்தம். அந்த இடத்துக்கு வந்து விட்டோம். அது எல்லாம் எங்கதான் சொல்லப்பட்டுள்ளது? இந்த உடன்படிக்கையிலே சொல்லப்பட்டுள்ளது. அதனாலதான் 5ஆம் வசனத்துல அவரே நம்முடைய தகுதியானார். He is my sufficiency. I can do all things now like God. Nothing impossible for me. நான் தேவனாக வாழ முடியும். எனக்கு முடியாதது என்று ஒன்றும் இல்லை. அப்படிதானே? தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அத சொன்ன ஆண்டவர் தான் என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவனால் கூடாதது என்று ஒன்றுமில்லை.
தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்ன வேத வசனம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறது. எதங்க விசுவாசிக்கிறோம்? நமக்குள் வந்த தேவனை, தேவ ஜீவனை நாம் விசுவாசிக்கிறோம். நான் புது சிருஷ்டி, தேவ ஜீவனை பெற்று தேவனாக வாழ்கிற பொட்டன்ஷியல், எபிலிட்டி, பவர் பெற்றவன். இந்த வல்லமை எங்கள் மூலமாக கிரியை செய்கிறது என்று பவுலடிகளார் அங்கு சொல்வதை பார்க்கிறோம். இது எங்களால் உண்டான, இது கிருபை, இது கிருபை. எங்களுடைய நல்ல வாழ்க்கையினாலே, தவறு செய்யாத வாழ்க்கையினாலே வந்ததல்ல. இலவசமாக இயேசு சிலுவைக்கு சென்று செலுத்தின பரிகாரத்தால் எனக்கு வந்தது. அந்த ஒரே பரிகாரம் எனக்கு இத்தனை பாக்கியங்களை தந்தது. என்ன? தோல்வியே இல்லாத வாழ்க்கை, பாவமே இல்லாத வாழ்க்கை, சாபமே இல்லாத வாழ்க்கை, குறைவே இல்லாத வாழ்க்கை, தோல்வியே இல்லாத வாழ்க்கை, வியாதியே இல்லாத வாழ்க்கை, தேவ சாயலை வெளிப்படுத்தும் வாழ்க்கை, தேவ ராஜ்யத்தை பூமியிலே என் வாழ்க்கையின் மூலமாக நிலைநிறுத்தும், ஸ்தாபிக்கும் வாழ்க்கை. இதெல்லாம் வந்ததுங்க. இந்த கிருபை நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்தது. இந்த ஒரு பரிகார மரணத்தினாலே, இயேசு கிறிஸ்து செலுத்தின ஒரே பலியினாலே என்றென்றுமாய் நம்மை பூரணப்படுத்தினார். எபிரேயர் 10 அப்படின்னா என்ன? தேவ சாயலில் நம்மை மாற்றி விட்டார். அதனாலதான் ரோமர் 8:29 என்ன சொல்றாரு? எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்து அழைத்தார். முன்குறித்தவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு, முன்னறிந்து முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி அந்த சாயலின் மகிமையிலே மாற்றிவிட்டார் என்று சொல்லுகிறார். இது நாம் பிறப்பதற்கு முன்பாகவே, அல்லது இன்னொரு வார்த்தைனா உலக தோற்றத்திற்கு முன்பே. இத மூல அறிவுல புரிய முடியாதுங்க. We cannot estimate God's time zone. God's time zone is different. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே என்னை அவருடைய அன்பினாலே குற்றமற்றவனாக, மாசற்றவனாக, பாவமே செய்யாதவன், நீதிமானாக முன்னறிந்து முன்குறித்து அழைத்து தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கினார். காரணம் என்ன? உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமோ அதேதான். அங்க 17 அதிலையும் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். உலக தோற்றத்திற்கு முன்பே தேவனுடைய டைம் ஜோன். ஆகவேதான் பழைய உடன்படிக்கையிலும் ஜனங்கள் இந்த பாக்கியத்தை பெற்றார்கள் என்றால் அவர்களுக்கு நிழலாட்டமாக பலிகள் இருந்தது. ஆனா நமக்கு என்ன? நிஜமான பலி, ஒரே பலி, ஒரே முறை, எக்காலத்துக்கும் செலுத்தப்பட்டு எக்காலத்துக்கும் நம்மை தேவனாக மாற்றின பலி அது. பழைய உடன்படிக்கையிலே அப்படி இருக்குமானால் புதிய உடன்படிக்கை எவ்வளவா இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் தியானித்து பார்க்க வேண்டும். நான் சொன்ன பழைய உடன்படிக்கை, அந்த பலி மிருகங்களின் பலி, 1 year. நமக்கு செலுத்தப்பட்ட பலி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், மிருகங்களின் ரத்தம் அல்ல. விசேஷ பலி. அப்படித்தானே எபிரேயர் விசேஷ பலியினாலே அவர்களை சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாயிற்று என்று சொல்லுகிறார். ஏன்? இது நித்தியமானது. All that were temporary. டெம்பரரியை நம்ம பார்க்க சொல்லலங்க. இப்போ நித்தியத்தை, நிரந்தரத்தை பார்க்க சொல்லுகிறார். That is temporary. இது வரும் வரைதான். அப்படிதானே? விசுவாசம் வந்த பின்பு அங்கு நியாயப்பிரமாணத்துக்கு இடமில்லை என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 3 நம்ம படிக்கிறோம். அப்ப பாருங்க, அதே மாதிரி இந்த நித்திய பலி வந்து விட்டது. ஆகவே பலி செலுத்தப்படுவது நிறுத்தப்பட்டது. மிருகங்களின் பலி. ஏன்? ஒரே பலியினாலே என்றென்றுமாய், நித்தியமாய் நமது ஆவி மனிதனை
பரிபூரணமாக அவரை போல் மாற்றி அவருடைய ஜீவனையே நமக்கு தந்து அவரோடு ஒன்றாக்கி விட்டார். திரும்பவும் சொல்றேன், பரலோகத்துல போய் நம்ம வேற சாயல்ல இருக்க போறது இல்ல. இப்போ என்ன சாயலிலே நம்ம ஆவியில் இருக்கிறோமோ அதே சாயல் தான் நாம் இருக்க போறோம். அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, இந்த புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கிறீர்கள்னு அங்க சொல்றாரு. தகுதியை சொல்லிட்டு 6ஆம் வசனம் 3:6ல 2 கொரிந்தியர் 3:6 வரும்போது, நாம் இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கிறதுக்கு காரணமே இந்த கிருபதாங்க தகுதி என்று சொல்லுகிறார். அப்போ இந்த உடன்படிக்கையின் விசேஷத்தை தான் நாம் வேதம் முழுவதுமாக பார்க்கிறோம். உடன்படிக்கை நாம் புரிந்து கொண்டோமானால், இந்த உடன்படிக்கையின் வாக்கியங்களை தெரிந்து கொண்டோமானால், அறிந்து கொண்டோமானால், இந்த உடன்படிக்கை இரத்தத்தினாலான உடன்படிக்கை. மிருக ஜீவன்களின் ரத்தம் பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை தேவகுமாரனின் ரத்தமே நமக்கு என்னது? இட்ஸ் a guarantee and a mediation என்று சொல்லுகிறார். மத்தியஸ்தம் பண்ணுகிற ரத்தம், அப்படிதானே? நமக்கு நிச்சயத்தை தருகிற ரத்தம். இந்த உடன்படிக்கை மாறுவதில்லை. நான் சொன்ன வார்த்தையிலிருந்து பிசகுவதில்லை, திரும்புவதில்லை, நான் மாறுவதில்லை என்பதை இந்த உடன்படிக்கையிலே அவர் உறுதிப்படுத்துகிறார். இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக, இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக பரிகாரம் மாத்திரம் செலுத்தப்பட்டதல்ல, ஒரு உறுதியையும் ஒரு நிச்சயத்தையும் உடன்படிக்கையின் மூலமாக நமக்கு தருகிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இது தெளிக்கப்பட்ட ரத்தம் என்று சொல்லுகிறார். இந்த புதிய உடன்படிக்கையின் பாக்கியத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் நிருபத்துல 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. பழையதையும் புதியதையும் சொல்றாரு. இதை நம்ம நம்முடைய மேன்மையான உடன்படிக்கை, நான் போன வாரமே சொன்னேன், வியாதி இல்லாத, சாபம் இல்லாத, குறைவு இல்லாத, தோல்வி இல்லாத ஒரு பரிபூரண தேவ ரக வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாவற்றையுமே இந்த புதிய உடன்படிக்கையிலே வாக்கு பண்ணி இருக்கிறார். நீங்க பழைய உடன்படிக்கையிலே அது இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்ப புது உடன்படிக்கையில எவ்வளவு அதிகமா இருக்கும். இந்த புதிய உடன்படிக்கையை கொடுத்து தீர்க்க தரிசனம் சொன்ன எல்லாரும் சங்கீதக்காரனா இருக்கலாம். தாவீது, ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், எல்லா தீர்க்க தரிசனம் வரிசையா எடுத்து படித்து பாருங்க. எல்லாருமே இந்த புதிய உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை, இதை குறித்து சொல்லுவதை பார்க்கலாம். இது நித்திய உடன்படிக்கை என்று சொல்வதை பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த புதிய உடன்படிக்கையில் அவரு வரிசையா முதல்ல இருந்து சொல்லிட்டு வர்றாரு. எபிரேயர் ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஏற்கனவே நம்ம பாஸ்டர்ஸ் மார்க்கு நான் அதை கிட்டத்தட்ட 2 வருஷம் எபிரேயர் நிருபத்திலிருந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். அதுல உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். ஆனாலும் உங்களுக்கு திரும்ப சில காரியங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 18ஆம் வசனம், பழைய உடன்படிக்கையில் அவங்க இருந்த இடம் என்னவா, அக்னி பற்றி எறிகிறதுமான மலை, சீனாய் மலையை சொல்றாரு. இருள், இவைகளிடத்திற்கு நாம் வரல, அங்க ஒரே பயம். ஆனா நம்ம வந்த மலை, அந்த எக்கால முழக்கத்தினிடத்தில் சத்தமிட்டதற்கு நீங்க சேரவில்லை. அவங்க, ஐயா பயத்துல எங்களை விட்டுடுங்க, நீங்க கேளுங்க, நாங்க எங்களால இதை தாங்க முடியாதுன்னு கதறாங்க. அதை தொட்டா கல்ல அம்பினால் ஈண்டு சாக வேண்டும் சொல்ல கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேவே சொல்றான், நான் பயந்து நடுகிறேன் என்ற காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. பழைய உடன்படிக்கையில தேவனண்டே அவங்க நெருங்கவே முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவிர்த்தி செய்கிற நாளிலே தன்னை சுத்திகரித்துக் கொண்டு மிருகங்களின் இரத்தத்தினாலே, இவர்களுக்கு மிருகங்களின் இரத்தத்தை எடுத்து அந்த கிருபாசனத்தண்டை மேலே தெளித்து தேவ சமூகத்திற்கு சென்று வருடத்துக்கு ஒரு முறை பாவ நிவிர்த்தி பரிகாரம் செய்வதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவன் போனா வெளியே வருவானான்ற நிச்சயம் கிடையாது. காலில்
கட்டியிருப்பாங்க, மணி கட்டியிருப்பாங்க. அந்த மணி சத்தம் இல்லன்னா கால்ல ஒரு கயிறு இருக்கும். அத வச்சுதான் யாரும் உள்ள முடியாது. போனா அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. அததான் அங்க சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. மோசேயே அவ்வளவு பயத்தோடு நான் சொல்லிட்டு, நீங்களோ நீங்களோ புதிய உடன்படிக்கையிலே புதிய உடன்படிக்கையிலே சியோன் மலையினிடத்திற்கு, ஐயா நீங்க வந்தது சீனாய் மலை இல்லங்க, சியோன் மலை. சியோனுக்கு செல்வோம், சியோனுக்கு செல்வோம், அது தேவனுடைய பரம நகரம் பாட்டெல்லாம் பாடுறோம். அததான் சொல்றாரு, நாம் வந்து சேர்ந்த இடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இப்ப ஆல்ரெடி வி ஆர் இன் இட். ஏன் நாமும் அவரும் ஒன்றாகி நாம் வந்து சேர்ந்த இடம். ஐயா ஜீவன் காலமெல்லாம் பயத்தோடும், அப்படிதானே? சகரியா தீர்க்கதரிசி, சகரியா ஆசாரியன் என்ன சொல்றாரு? லூக்கா 1 அதிகாரத்துல அங்க 70 எழுதணும் பாத்தீங்களா? ஜீவகாலம் எல்லாம் பயத்தோடு இருந்தவங்க இப்போ பயம் இல்லாமல் தைரியமாக எப்ப வேண்டுமானாலும் அவர் சமூகத்துல சென்று அவரை சேவிக்க முடியும் என்று அவன் பயந்து பயந்தான் போறான் அவன் காலத்துல. ஆனா அவன் கடைசியாக அதை தீர்க்க தரிசனம் சொல்வதை பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் சொல்லுகிற தீர்க்க தரிசனம். அப்ப பாருங்க, பயமே இல்லாமல் எப்போது வேண்டுமானாலும் கிருபாசனத்தண்டை நெருங்கி என்ன பண்ணணும்? சகாயத்தை நாம் பெற முடியும். அந்த ஒரு பாக்கியத்தை நாம் புதிய உடன்படிக்கையிலே இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டபடினாலே, அந்த பரிகார மரணத்தினாலே, அந்த பரிகாரத்தினாலே, அந்த கிருபாதார பலியினாலே நாம் பெற்றிருக்கிறோம். அதுதான் இங்க சொல்றாரு. நம்ம என்னவா? நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம நம் வந்த இடத்தை பாருங்க. சியோன் மலை, பரம எருசலேம், ஜீவனுள்ள தேவனுடைய நகரம். இனி அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பரலோகமே என் சொந்தமே என்று, ஐயா அது அல்ல. வந்து சேர்ந்தீர்கள். ஆல்ரெடி ஒரு ரீச். இனி ஒருத்தனை அங்க இருந்து உங்களை துரத்த முடியாது. அங்க ஆதாமுக்கு ஒரு தேவதூதரை போட்டு சுடர்வெளி பட்டயத்தை வச்சு ஒரு பயில உள்ள வராதபடி தடுத்து, அது இல்லங்க இல்லங்க இல்ல. இப்ப தேவதூதரெல்லாம் நமக்கு பணிவிடை செய்யதான், உள்ள வராம நம்ம தடை பண்ண அல்ல. அந்த இடத்திற்கு நாம் வந்து விட்டோம் என்றுதான் இங்கு சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க. பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் வந்து விட்டோம். இந்த தேவ தூதர்கள் எல்லாம் எபிரேயர் 1 அதிகாரத்திலே கடைசினா பணிவிடை செய்கிற ஆவிகளாகி விட்டார்கள். நம்ம தேவ பிரசன்னத்துக்கு போய் அழிந்து போகாதபடி நம்மை தடுப்பவர்கள் அல்ல. நம்மை தேவ பிரசன்னத்திலே அனுபவிப்பதற்கு நம்மை பணிவிடை செய்கிற ஆவிகள். அப்படித்தானே சொல்ற 103 சங்கீதம் 23 நம்முடைய வாயின் வார்த்தையின்படிதான் அவங்க பணிவிடை செய்யறாங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், புது உடன்படிக்கையின் பாக்கியங்களை, ஸ்லாக்கியங்களை, ஆசீர்வாதங்களை வேதத்தில் நாம் படிக்கும் பொழுதெல்லாம் வாய திறந்து அதை சொல்ல வேண்டும். அதை நாம் சொல்லும் பொழுது என்ன பண்ணும்? அவர்கள் அதை நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரிக்க பண்ண பணிவிடை செய்யும் ஆவிகளாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம வந்த இடத்தை பாருங்க. 1000 10,000 தூதரண்டை வந்து சேர்ந்தோம் என்று சொல்லுகிறார். சியோன் மலை என்று சொன்னார், எருசலேம் என்று சொன்னார், ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்திற்கே, சன்னதிக்கே, அப்படிதானே? the inner sanctuary, மகா பரிசுத்த ஸ்தலம், சன்னதி ஸ்தானம், அந்த இடத்திற்கு நாம் வந்து விட்டோம். இனி இல்ல. ஆல்ரெடி we are in it. He is in her, we are in him. அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதைதான் அவர் அங்க சொல்லுகிறார். இப்போ பணிவிடை செய்ய தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். நம்மோடு அவர்களோடு இருப்பவர்கள் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் எலிசா சொல்றானே, அவன் அங்க தரிசித்து சொல்றான்.
அந்த ஒரு நேரத்துல சொல்றோம். ஆனா நமக்கு எப்பொழுதுமே தேவதூதர் நம்மை சூழ பாளையம் இறங்கி, we have already come to that place where angels are ministering to us. தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிற இடத்திற்கு நாம் வந்து விட்டோம். அததான் இங்க சொல்றாரு. புதிய உடன்படிக்கையின் பாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உறுதி பண்ணப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையின் பாக்கியத்தை பற்றி இங்கு சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் அர்த்தம் என்ன சொல்றாரு பாருங்க. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், அப்படிதானே, நம்மை அல்லாமல் அவர்கள் போனார் அவர்களிடத்திற்கும். அதை தாங்க எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்றாரு. பரலோகத்தில் இருப்பவைகளும் பூமோகத்தில் இருப்பவைகளும் இணைக்கப்படும் சொல்றாருல. அந்த 10-11 வசனங்களை வாசித்து பாருங்க. இப்ப நேரம் இல்ல, நீங்க குறிச்சதை படிங்க. நான் இப்போ புது உடன்படிக்கையின் பாக்கியத்தை தான் சொல்லிட்டு வரேன். சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நான் போய் சேருவான இல்ல, அந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்துட்டேன். ஐயோ நீ ஆண்டோடைய வருகை இருக்குமானா, இன்னைக்கு ரகசிய வருகை இருக்குமானா, ஏன் அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்னால ரகசிய வருகை இருக்கணும். நீங்களும் நானும் ஆண்டவரோடு போன பிறகுதான் அந்தி கிறிஸ்து வர முடியும். அந்த 7 வருடங்களுக்கு பிறகுதான் அவருடைய 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி எல்லாம் இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம எங்க வந்துட்டோமா? முதற் பேரான சபையினிடத்திற்கு ஏற்கனவே வந்து விட்டோம். யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கு வந்திருக்கிறோம். ஏங்க இப்ப நியாயாதிபதிட்ட வந்து ஒரு பயத்தோட தானே வரணும். ஒரு பயமே இல்ல. காரணம் என்ன? என் நியாயாதிபதி தான் என்னை நீதிமானாக்கினவர். அவர்தான் என்னை நீதிமானாக்கினவர். அவருடைய ரத்தத்தினாலே தான் என்னை அப்படிதானே, அவரே என்னை நீதிமானாக்குகிறவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37 33 வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? குற்றம் சுமத்துகிறவன் யார்? அவரே எனக்காய் மரித்து என்னை நீதிமானாக்குகிறவர். அவரே என்னை அவர்தாங்க என் நியாயாதிபதி. அவர்தான் நியாயாதிபதி. என்னை நீதிமானாக்கினவர் என் நியாயாதிபதி. என் நீதிக்காக கிரயம் செலுத்தினவர், பரிகாரம் செலுத்தினவர் என் நியாயாதிபதி. அப்ப ஒரு பயம் இருக்குமா நமக்கு? பயமே இல்லைங்க. அந்த இடத்துக்கு ஏன் இப்ப அன்புதான் இருக்கும், ஒரு நன்றி உள்ள இருதயத்தான் இருக்கும். இந்த தேவன் நமக்கு செய்த புது உடன்படிக்கையின் பாக்கியம் ஸ்லாக்கியம் அறிந்தோமானால் பாவம் செய்யணுன்ற எண்ணம் வராது. நான் வியாதியோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் வராது. குறைவோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் வராது. இதை நான் சகித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வராது. ஏன்? தேவன் இவைகளை செய்ததையே எதற்காக? என் பாவத்தை சுமந்தார், வியாதியை சுமந்தார், சாபத்தை சுமந்தார், தரித்திரத்தை சுமந்தார், குறைவை சுமந்தார், என் தீமைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டார் என்றால் நான் அவருடைய பரிபூரண நன்மையில் வாழ வேண்டும் என்பதற்காக. இந்த நல்ல தேவன் செய்த நல்ல பரிகாரம், அதுதான் புது உடன்படிக்கையின் பரிகாரம் என்று சொல்லுகிறோம். அததான் இங்க சொல்லி கொண்டு வருகிறார். என்ன சொல்ல பாருங்க. அடுத்தது, பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவி. நம்முடைய ஆவி எப்படி இருக்குது? பூரணமாக்கப்பட்டது. ஏற்கனவே இருக்கிறவங்க ஆவி எப்படி இருக்குது? பூரணமாக்கப்பட்டது. எப்படி? இயேசு கிறிஸ்துவின் பரிகார மரணத்தினால்தான். பழைய உடன்படிக்கையில் இருப்பவரும் சரி, புதிய உடன்படி சரி, அவர்கள் எல்லாரும் பூரணமாக்கப்பட்டது அவங்க வாழ்ந்த விசுவாச வாழ்க்கை தான் என்று சொல்ல. அதுதான் விசுவாச பட்டியல் அங்க 11ஆம் அதிகாரத்திலேயே பார்க்கிறோம். கிரியையின் பட்டியல் அல்ல. இவெல்லாம் ரொம்ப கிளீனா வாழ்ந்தான் இல்ல. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே அப்ப அங்கும் கிருபை விசுவாசம் தான். பழைய ஏற்பாடுல கிருபை மறைந்திருந்தது. இட் வாஸ் கன்சீல்டு. புதிய ஏற்பாடுல அது வெளியாக்கப்பட்டது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓல்ட் டெஸ்டமென்ட் மறைந்து இருக்கிறார் இயேசு. He was a shadow that, நிழலாக இருந்தார். புதிய ஏற்பாட்டுல வெளியாக நிஜமாக நமக்கு முன் வந்து, அதுதான் the grace, nothing but Christ was concealed.
In the New Testament, it is revealed. Grace is concealed and grace is revealed. Christ is concealed and Christ is revealed. அப்படிதானே? இந்த நியூ கவர்னன்ட் உடைய ட்ரூத் எல்லாமே கிரேஸ் ட்ரூத். இது எல்லாமே கன்சீல்டா இருந்தது. அதனாலதான் அதை அனுபவிக்க முடிந்தது விசுவாசத்தினால. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். இந்த கிருபை வருவரைக்கும் அந்த கிருபை அண்டை வழிநடத்துவதற்கு அது உபாதியாய் இருந்தது என்று மட்டும்தான் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றார் பாருங்க, பூரணராக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவர்களோடு நாம் வந்து இணைந்து விட்டோம் என்று சொல்லுகிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு வந்து இருக்கிறோம். பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர்கள் பாருங்க, ஒருத்தர் கூட பர்ஃபெக்ட் இல்லை. மத்தியஸ்தர் யாருங்க? பிரதான ஆசாரியர் யாருங்க? அவர்தான் மத்தியஸ்தர், அவர்தான் பிரதான ஆசாரியர். நீங்க இதுல பாத்தீங்கன்னா வரிசையா அவரை பத்தி நீங்க 7ஆம் அதிகாரத்திலிருந்து மத்தியஸ்தருடைய ஊழியத்தை குறித்து ரொம்ப பிரதானமா 7, 8, 9 சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அதனாலதான் 10ஆம் அதிகாரம் நாம் பண்ணின அறிக்கையை இப்பேற்பட்ட மகா பிரதான ஆசர் நமக்கு இருக்கிறபடியா நாம் பண்ணின அறிக்கையில் உறுதியா இருக்க கடவோம். நாங்க 10:23 சொல்லுவதை பார்க்கிறோம். ஏங்க, நம்மை தேவனுக்கு பிரதிபலிக்கிறவர் மத்தியஸ்தர் அல்லது பிரதான ஆசாரியர் தேவனுக்கும் நமக்கும் நடுவே மத்தியாக இருந்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குகிறவர். அவர் பிரதான ஆசாரியர் நம்மை தேவனுக்கு பிரதிபலிப்பவர். நமக்கு முன்னோடியாக 6ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கிறாரு, 5ஆம் அதிகாரத்திலே சொல்லிடுறாரு, நாம் இன்னும் பாலுங்கிற குழந்தைகளா இருக்கக்கூடாது, நீதியின் வசனம் இந்த அததான் வரிசையா சொல்ல போறார். புது உடன்படிக்கையின் பாக்கியம் நீதியின் வசனம். அதை சொல்லும் போதுதான் அவர் என்ன சொல்றாரு, 6ஆம் அதிகாரத்துல நம்ம கடந்து போவோம், பழையதையே திருப்பி போடாம இந்த நீதியின் புது உடன்படிக்கையின் பாக்கியங்களை சொல்லிட்டு தான் அங்க எல்லாமே அங்க சொல்லிட்டு அந்த உடன்படிக்கையின் பழைய உடன்படிக்கையில ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கைய அங்கு சொல்லிவிட்டு அதுல அவர் பின்வாங்க மாட்டாரு, மாற மாட்டாரு, அவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்லவே முடியாது, அதெல்லாம் அங்க சொல்லிட்டு அதுதான் நமக்கு அந்த உள்ள போகிற நிச்சயத்தை தருகிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு முன்னோடியாக ரொம்ப அழகா முடிக்கிறார்ல. அந்த வசனத்தை மட்டும் நான் எடுத்து படிக்கிறேன் பாருங்க. நம்முடைய பிரதான ஆசாரியர் நீங்க சொன்னபடினால 4ஆம் அதிகாரத்திலேயே அவர் சொல்றதையும் அந்த ஒரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்ன சொல்றாரு பாருங்க, வானங்களின் 14ஆம் வசனம், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன இந்த உலகத்தில் உள்ள கூடாரத்துல நமக்கு பலி செலுத்த போலங்க, வானங்கள் வழியா பரலோகத்திலே மெய்யான கூடாரத்திலே போன இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கை சொல்லிட்டு அர்த்தத்துல சொல்றாரு பாருங்க, பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமே இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவோம் என்று சொல்லுகிறார். அததான் இங்க 6ஆம் அதிகாரம் வரும்போது கடைசியில முடிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார், இந்த மத்தியஸ்தர் பிரதான ஆசாரியர் சொல்லும்போது நமக்கு முன்னோடி அவர் போனாரு, அவரோட நாமும் பின்னாடி போயிட்டோம். ஏன் அவரோட இணைத்து விட்டார். இயேசு மெல்கிசேதேக்கின் நித்திய ஆசாரியத்துவத்தை குறித்து சொல்லுகிறார். டெம்பரரி ஆரோனின் ஆசாரியத்துவம் அல்ல, நித்திய பிரதான ஆசாரியராக அந்த திரையை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இப்ப சொன்னார்ல, எருசலேமினிடத்திற்கும் சீயோனிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனிடத்திற்கும் அந்த இடத்திற்குள் அவர் பிரவேசித்த. அப்படின்னா என்ன அங்க அர்த்தம்? நானும் அங்கதான் இருக்கு. அவர் பிரவேசித்தார் எனக்கு முன்னோடியாக, மை ஃபோர் ரன்னர். அததான் அங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் 7ஆம் அதிகாரத்துல இந்த ஆசாரியத்துவம் ஆரோனின் ஆசாரியத்துவத்தை விட மெல்கிதேவின் ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு பிரதானமாய் இருந்தது என்று சொல்றதெல்லாம் அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு,
இதுலதான் பூரணப்படுதலே உண்டாகிறது. பழையதுல பூரணப்படவில்லை என்று 11ஆம் வசனத்துல சொன்னனால இங்க என்ன சொல்றாரு பாருங்க. 16ல நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியர் அல்ல. 17 ஜீவனுடைய வல்லமையின்படி ஆசாரியரானார். எழுத்தின்படி அல்ல, ஜீவனுள்ள வல்லமை ஆவியின்படி அவர் ஆசாரியரானார். முந்தினது பலவீனம் உள்ளது, இப்பொழுது அது பலம் உள்ளது. அது பயனற்றது, இப்பொழுது பயன் உள்ளது. அந்த உடன்படிக்கையின் ஆசாரியரானார் சொல்றாரு. முந்தினது ஒன்னையுமே பூரணப்படுத்தல, ஆனா இது எல்லாவற்றையும் பூரணப்படுத்துகிறது. இந்த புதிய ஆசாரியர் புதிய உடன்படிக்கையில அதுலதான் என்ன பண்றோம்? அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அந்த நம்பிக்கையினாலே, எந்த நம்பிக்கை? புதிய உடன்படிக்கையிலே விசேஷமான பலியினாலே, விசேஷமான உடன்படிக்கையின் விசேஷமான பிரதான ஆசாரியர் எல்லாவற்றையும் பூரணப்படுத்தினது. அந்த ஒரே பலியினாலே பூரணப்படுத்தினார். அதன் விசேஷம் என்ன? பிரதானமான உடன்படிக்கை, பிரதானமான ஆசாரியர், விசேஷமான உடன்படிக்கை, விசேஷமான ஆசாரியர், விசேஷமான பலி என்று சொல்லுகிறார். அவர் என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறபடியால் இவர்தான் நமக்கு ரட்சிப்புக்கு காரணர்னு 5ஆம் அதிகாரத்திலே சொல்லிடுறாரு. 5:9 சொல்லிடுறார். இந்த புது உடன்படிக்கையில் நாம் பெற்ற எல்லா பாக்கியத்திற்கும் காரணர் அவர். ஏன்? எல்லா தீமைக்கும் காரணம் பாவம். அப்போ அதற்கு எல்லாவற்றுக்கும் தீர்வு பாவம் நிவர்த்தி செய்ய தன்னையே, அதனாலதான் சொல்றாரு, அந்த ரட்சிப்புக்கு, இந்த புது உடன்படிக்கையின் பாக்கியத்திற்கு, நீங்க ரட்சிப்புனா சுகம் சொல்லலாம், வெற்றின்னு சொல்லலாம், செழிப்பு சொல்லலாம், நீதி, பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி தேவ சாயலை வெளிப்படுத்துவதற்கு அவர் காரணரானார். எப்படி? எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தின, பிரச்சனைக்கெல்லாம் காரணமாயிருந்த அந்த ரூட் பாவம், அதை நிவர்த்தி செய்தார். அததான் அங்க சொல்ற காரணம் சொல்றாரு. இங்க 7:25 வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க. இந்த பிரதான ஆசாரியர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியா முற்றும் முடிய என்னை சுகமாக்க, சுகமாக வாழ, வெற்றியாக வாழ, அற்புதமாக, அதிசயமாக தேவ சாயலை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழ அவர் என்றும் உயிரோடு இருந்து எனக்காய் பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராக இருக்கிறார். அவரண்டை நாம் வந்து அததான் இங்க சொல்றாரு, முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இது நல்ல ஆழத்துல, முற்றும் முடிய பரிசுத்தவானாக்க, நீதிமானாக்க, பரிசுத்தத்தில் வாழ, நீதியில் வாழ, சுகத்தில் வாழ, வெற்றியில் வாழ, பரிபூரணத்தில் வாழ, தேவ சாயலில் வாழ. ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், அப்படித்தானே? தேவ ராஜ்யத்தை உலகத்தில் வாழ. அதான் சொல்றாரு, முற்றும் முடிய இதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறான்னு சொல்லிட்டு, இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவர். வானங்களிலும் உயர்ந்தவராய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர், அந்த 26ஆம் வசனம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. தம்மை தாமே பலியிட்டதினாலே, ஒரே முறை பலியிட்டதினாலே ஒரே தரம் இதை செய்து முடித்தார். எதை? அதுக்கு முந்தின வசனம் சொன்னாரு, முற்றும் முடிய. அதுல பாதி அறகுறையே இல்லைங்க. டோட்டல் பெர்ஃபெக்ஷன் இன் விக்டரி, டோட்டல் பெர்ஃபெக்ஷன் இன் ஹெல்த், வெல்த், ப்ராஸ்பரிட்டி, ஹோலினஸ், ரைச்சியஸ்னஸ், எவ்ரி ஏரியா இதை ஒரே முறை செய்து முடித்தார். புது உடன்படிக்கையில வருஷத்துக்கு ஒரு தரம் போய் நினைவு ஊறுதலே இல்லைங்க. இட்ஸ் பெர்மனன்ட். அதனாலதான் 2 கொரிந்தியர் 4:17 படிச்சு பாருங்க. இந்த டெம்பரரிய பார்க்காத, பர்மனன்ட்ட பாருன்றாரு. We focus on the permanent inner man spirit, how he is. Permanent covenant, the permanent high priest, the permanent sacrifice. இவைகளின் மேல் உன் கண்களை பதியவை. அது உன் நாவை விட்டு பிரியாதிருக்க வேண்டும், உன் நினைவை விட்டு பிரியாதிருக்க வேண்டும்.
அததான் அங்க சொல்றாரு. ஒரே தரம் செய்து முடித்தார். ஒரே தரம் என்னவா? என்றென்றுமாய் நாம் பூரணமாய் இருக்கிற அந்த ரட்சிப்பை நான் ஏற்கனவே சொட்டோரியோ எல்லா அநேக பதங்களை என்னை பாதுகாக்கிறது, என்னை வாழாக்காமல் தலை உயர்த்து, என்னை ஆளுகை செய்ய வைப்பது, என்னை தேவசாயல் எல்லாமே அழிந்தாதான் சுகமாக்குவது, பாவம் நீக்கி என்னை நீதிமா, இது எல்லாவற்றும் அந்த ஒரே கிரேக்க பதத்தில் அடங்கி இருக்கிறது. அதுதான் அவர் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பூரண குமாரனே, அங்க அர்த்த வசனம் என்ன சொல்ற பாருங்க. பிரதான ஆசாரியர் எப்படி இருக்காரா? ஆணையோடு விளங்கிய இன்று அப்படின்னு சொல்ற சங்கீதக்காரன் சொல்றது இங்க கோட் பண்றாரு. அந்த பூரண வசனமே பூரண குமாரனை என்னுடைய பிரதான ஆசாரியர் ஏற்படும் சொல்லிட்டு 8 ஆரம்பிக்கும் போதே அதான் சொல்றாரு. மேற்சொல்லிகளின் முக்கிய பொருள் என்னவென்றால் அப்படின்றாரு. விசேஷமே இதுதாங்கன்றாரு. இந்த பிரதான ஆசாரியர் இன்று எனக்காக ஐயா அன்னைக்கு சிலுவையில் மாத்திரம் அல்ல, இன்றும் எனக்காக பிதாவின் வலது பாரசத்தில் பரிந்து பேசுபவர். அதனாலதான் 3ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கும் போதே அதை சொல்லிடுறாரு. ஒண்ணு இல்ல, நாமும் அவர் சொல்லுகிறதை அறிக்கை பண்ண ஜாக்கிரதையாய் கவனமாய் இருக்க கடவோம். 3ஆம் அதிகாரத்துல நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர் அவர் என்ன அறிக்கை பண்ணுகிறாரோ அதை அறிக்கை பண்ண கவனமாய் இருக்க கடவோம் என்று சொல்லுகிறார். இங்க பாருங்க என்ன சொல்றாரு. இப்ப எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆல்ரெடி டன் 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 அப்படிதானே? முடிந்தது முடிந்தது முடிந்தது. அந்த இடத்துல நம்ம இருக்கோம் என்பதற்கு அடையாளம் என்னங்க? அவர் இந்த உலக பிரதான ஆசாரியர்களை போல நிக்கல, உட்கார்ந்துட்டாரு. The work is finished. ஆகவே உட்கார்ந்து விட்டார் என்று சொல்லுகிறார். அததான் சொல்லிட்டு அந்த இதெல்லாம் ரொம்ப விசேஷமான உடன்படிக்கை, அதெல்லாம் அடுத்தது அந்த வாக்கு தத்தம், இதை பற்றி அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதே இது பாருங்க 9:23 வாங்க என்ன சொல்றாரு. விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே அப்படி சொல்லிட்டு தான் காளை இல்ல, ஆடு மாடு இல்ல, விசேஷ பலி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லுகிறார். எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்னா, நாம் புது உடன்படிக்கையின் பாக்கியத்தை அறிய வேண்டுமானால் அது என்னென்ன ஸ்லாக்கியங்கள்லாம் பார்த்தோம். அதற்கு காரண கர்த்தா என்னுடைய பிரதான ஆசாரியர், என்னை மீட்கும் பொருளாக செலுத்தப்பட்ட பலி. இந்த 2 காரியத்தை தான் அங்க யோபு சொல்லி புலம்புவதை அங்க பார்க்கிறோம். என்ன சொல்றோம்? ஒரு மீட்கு பொருளை கண்டுபிடிக்கலையே, எனக்கும் கடவுளுக்கும் நல்ல சமாசி பண்ற அந்த வசனத்தை எடுத்து நான் உங்களுக்கு படித்து காண்பித்து விடுகிறேன். 33ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் யோபு வாழ்ந்த வாழ்க்கை நம்ம வாழவே முடியாது. யோபுக்கு வந்த அந்த காரியங்கள் நமக்கு நடக்கவே நடக்காது. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. 33:23 1000-ல் ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர், மத்தியஸ்தர், சமாசி பண்ணுகிற மத்தியஸ்தர். சமாசி என்றது மீடியேட்டர். மனுஷனுக்கும் நம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி அவனுக்கு அனுசரியாய் இருந்தாராகில், உதவியாய் இருந்தாராகில். நமக்கு உதவி செய்கிற பிரதான ஆசிரியர் அவனுக்கு கிடையாது. அதனாலதான் அவன் சொல்றான். அது சொல்லிட்டு அவர் இறங்கி அவன் படுகொலியில் இறங்காதபடி, தோல்வியில் போகாதபடி, வியாதியில் போகாத அவனுக்கு இருந்த காரியத்தை எல்லாம் சொல்றாரு. அவனை ரட்சிப்பார், மீட்கும் பொருளை அவன் கண்டுபிடித்தேன் என்பான். 2 காரியம் சொல்றாரு. மீட்கும் பொருள், அதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு அவன் எப்படி அவனுடைய யூத் ரினிவல் அவனு அர்த்த வசனத்தை சொல்லுவார். இப்ப நம்ம கான்டாக்ட் அது இல்லைன்னா நாங்க போல. ஏன் இந்த 2 சொல்ல வரேன்? 2 தான் நம்முடைய விசேஷமே. நம்முடைய மீட்கும் பொருளை நாம் கண்டுபிடித்தோம். அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளினாலும் அல்ல, அழியாத விலையேற பெற்ற தேவகுமாரனின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ரத்தம் நம்முடைய மீட்பின் பொருள். தேவனுடைய ஜீவன் ரத்தம். ரத்தத்துல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது.
அந்த ஜீவனாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய ஜீவனே, அவருடைய ரத்தமே சிந்தப்பட்டது, அவருடைய ஜீவனே கொடுக்கப்பட்டது என்னை மீட்கும் பொருளாக. எனக்கு இந்த வாழ்க்கை தேவனாக வாழ்கிற வாழ்க்கை, வியாதியே இல்லாத வாழ்க்கை, குறைவே இல்லாத வாழ்க்கை, தோல்வியே இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் இந்த புது உடன்படிக்கையில கொடுக்கிறதற்கு ஒரு கிரயம் செலுத்தப்பட்டது. அதுதான் சொல்றான் மீட்கும் பொருள். இந்த மீட்கும் பொருள் இயேசு கிறிஸ்துவின், அது பின்னாடி சொல்லுவான் எபிரேயர் 12 என்ன சொல்றாரு? நன்மையானவளை பேசுகிற விலையேற பெற்ற ரத்தம் அந்த மீட்கும் பொருளிடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோன்றாரு. அது எங்கேயா இருக்கு? பரலோகத்தில் தானே இப்ப இருக்கின்றார், தேவ பிரசன்னத்துல, கிருபாசனத்துல. அங்கதானே இயேசு போய் அதை தெளித்தார் என்று நாம பார்க்கிறோம். அதுதான் இங்க என்ன சொல்றாரு? இவ்வளவு பெரிதான உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியத்தை தான் இவ்வாறு சொல்லிக் கொண்டே வருகிறார். அப்ப பாருங்க, இந்த 9ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா அதை 8 முடிச்சுட்டு அங்க அங்க எல்லாம் அந்த பாக்கியத்தை எல்லாம் நான் போன வாரமே உங்களுக்கு அதை வாசித்து காமித்தேன். 9ல ரொம்ப அழகா சொல்லுவார். பாருங்க அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதெல்லாம் பூரணப்படுத்தாதான் பழைய உடன்படிக்கை, ஆனா புதிய உடன்படிக்கை தான் பூரணப்படுத்திருச்சுன்றாரு. அதெல்லாம் 10ஆம் வசனம் என்ன சொல்றாரு? சரீரத்துக்கேற்ற சடங்குகள் என்றாரு. 12ஆம் வசனம் வரும்போதுதான் சொல்றாரு, நித்திய மீட்பை உண்டு பண்ணினார், ஒரே தரம் தம்முடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த திரையை தாண்டி போனாரே, திரைக்குள் பிரவேசித்து விட்டார் என்று சொன்னாரே, தமது ரத்தத்தை எடுத்துக்கொண்டு, அததான் அங்க சொல்றாரு பாருங்க 12ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணிவிட்டார். இட்ஸ் எட்டர்னல், இட் cannot be revoked. திருப்பம் கூட முடியாதபடி நம்மை மீட்டு கொண்டார். நாம் பெற்ற இந்த புது உடன்படிக்கையின் பாக்கியம் நாம் இழக்கவே முடியாது. ரட்சிப்பை, ஜீவனை இழக்கவே முடியாது. ஆகவேதான் இது நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. நித்திய ரட்சிப்புக்கு காரணரானார் என்று சொன்னார். அங்க பார்த்தோம் 5ஆம் அதிகாரத்துல. இங்க என்ன சொல்றாரு? நித்திய மீட்பு. இந்த புதிய உடன்படிக்கையின் பாக்கியமே நித்தியம். இட்ஸ் நாட் டெம்பரரி. டெம்பரரிய பார்க்காத. யூ ஆர் அண்டர் பெர்மனன்ட் கவனன்ட். நித்திய உடன்படிக்கை இது. நான் அவர்களோடு பண்ணும் நித்திய உடன்படிக்கை. அந்த நித்திய உடன்படிக்கையில தான் என்ன சொல்றாரு? நித்திய மீட்பு, நித்திய ரட்சிப்பு. வரிசையா அப்படித்தானே சொல்லிட்டு வர்றாரு. நித்திய ரட்சிப்புக்கு காரணரானார் என்றார். எப்படி காரணம்? சொந்த ரத்தத்தினாலே மகா பெரிய பிரதான ஆசாரியராக ஒரே தரம், பூமியில் இல்லைங்க, பூமியில் இல்ல, பரலோகத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் சொந்த ரத்தத்தினாலே. அதுதான் விசேஷித்த பலி என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். அத சொல்லிட்டு 14ல சொல்றாரு பாருங்க, பழையதுல இந்த 1 இயருக்கு அவளை சுத்திகரிப்பை உண்டு பண்ணுனா தெளிக்கப்படுகிற ரத்தம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனை ஊழியம் செய்வதற்கு, சேவிப்பதற்கு, ஆராதனை செய்வதற்கு, உங்கள் மனசாட்சியை பாவமே இல்லை என்ற என் கிரியையை சார்ந்து இல்லாமல், தேவன் செத்த கிரியையெல்லாம் என்னுடைய மாம்ச பலத்தில் செய்கிறது, தேவனுக்கு ஏற்ற கிரியை எல்லாம் விசுவாசத்துல செய்வது, விசுவாசத்தில் வராத யாவும் பாவம் என்றால் அது செத்த கிரியை, மரணத்தை தான் பிறப்பிக்கும். அதுதான் சொல்றாரு. அது அந்த மனசாட்சியை நமக்கு தந்தது எதுங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நான் நீதிமான் என் கிரியையினால் அல்ல. அந்த நிச்சயத்தை இங்கு அவர் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் பாருங்க,
எதற்காக அவர் மத்தியஸ்தரானார்னு சொல்றாரு 15ஆம் வசனத்துல. இந்த மத்தியஸ்தர் பாவங்களை நிவர்த்தி செய்யும்படி மரணம் அடைந்து நாம் வாக்கு பண்ணப்பட்ட சுதந்திரத்தை எல்லாம் அடையும்படி. பழைய உடன்படிக்கையில் இருந்தவர்களும் புதியதான் இங்க சொல்றாரு. அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். 7:22 அததான் நம்ம வாசித்தோம். 7:22 என்ன சொல்றாரு பாருங்க. விசேஷித்த உடன்படிக்கைக்கு he became a guarantor, பிணையாளியானார் என்று அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 8:6 அதை பார்த்தோம். விசேஷத்த மத்தியஸ்தர்னு இங்க என்ன சொல்றாரு பாருங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அப்படியே நீங்க ஃபுல்லா படிச்சுட்டே போலாம். நான் நேரா 20க்கு போயிடுறேன். புது உடன்படிக்கையில அங்க மோசே உடன்படிக்கை பண்ணும் பொழுது மிருக ரத்தம் சொன்ன மாதிரி இங்கேயும் என்ன பண்றாராம், அங்க கொஞ்சம் குறைய எல்லாமே வரிசையா என்ன சொல்லிட்டு போறாரு, ரத்தம் தெளிக்கப்படுதலினால்தான் சுத்திகரிக்கப்படும். அதெல்லாம் சொல்லி விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதுன்னு 23 முடிக்கிறார். அந்த விசேஷித்த பலியை தான் தம்முடைய சொந்த ரத்தம் என்று சொல்லுகிறார். அததான் நீங்க 26ஆம் வசனத்துக்கு வாருங்க. பழச பத்தி சொல்றா. அதுக்கு முந்தின வசனம் வருஷம் தர நேரம் இல்லாதனால வாசிக்கல. நீங்க பொறுமையா எடுத்து அதெல்லாம் வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்ற பாருங்க. பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். 28 என்ன சொல்ற பாருங்க. பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார். இப்பொழுது தமக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்காக ரட்சிப்பை அருளும்படி, அது என்ன, சரீர மீட்பை அருளும்படி பாவம் இல்லாமல் 2ஆம் வருகையிலே வருவார் என்று அங்க சொல்லுவார். அப்படியே வரிசையா சொல்லி கொண்டு போவதை பார்க்கலாம். இங்க எபிரேயர் 12க்கு வாருங்க. இது நான் பிரதான ஆசாரியர் மத்தியஸ்தரை பற்றி நம்ம பார்த்தோம். அங்க 12 என்ன சொல்றாரு, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனண்டைக்கும் எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தூதனிடத்திலும் பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்ட முதற் பேரானவர்களின் பூரணாக்கப்பட்ட நீதிமான ஆவிகளிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அதை சொல்லிட்டு தான் அடுத்தது பிரதானத்தை சொல்றாரு. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இந்த ரத்தம் தாங்க விசேஷ பலி என்று சொன்னார். அங்க திரும்ப திரும்ப அந்த தெளிக்கப்படும் பொழுதுதான் பூரணமாக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. தெளிக்கப்பட்ட ரத்தம் தான் மனசாட்சியை பூரணப்படுத்தினது. எல்லாமே பாவங்களை நிவர்த்தி செய்து என்று பார்க்கிறோம். புது உடன்படிக்கையின் பாக்கியமே அதுதான். தெளிக்கப்பட்ட ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. என்ன, இந்த ரத்தம் இவனுடைய பாவத்திற்காக கிரயம் செலுத்தப்பட்டது. அதுதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல முதல் அதிகாரத்திலே சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம். இந்த தெளிக்கப்படுகிற ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த ரத்தம் நம்மை பாதுகாக்கிற ரத்தம். நம்ம அங்க பாக்குறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. சங்காரக்காரவங்களை தொடாதபடி அவங்களை பாதுகாத்தது. அந்த 12, 13, 23 வாசித்து பாருங்க. தொடாதபடி பாதுகாத்தது. பாதுகாக்கும் இந்த அவங்க என்ன பண்ணாங்க, ஈசோப்பினால கதவுல இது பண்ணாங்க. நம்ம என்ன பண்றோம், இந்த ரத்தத்தை வாயில பேசி தெளிக்கிறோம். தெளிக்கப்பட்ட ரத்தம். பேதுரு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்தன் தெளிக்கப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஆதியிலே நம்மளை என்ன அப்படின்னா என்ன, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் மேலே தெளிக்கப்பட்டபடினால நாம் விசேஷமானவர்கள், தேவனாக மாற்றி விட்டார். அந்த ரத்தத்தின் வல்லமையை பற்றி அங்க சொல்றார். தெளிக்கப்படும் ரத்தம், அப்படிதானே, அதற்கு நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். தெளிக்கப்படும் ரத்தத்தின் பாக்கியத்திற்கு நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். அந்த தெளிக்கப்படும் ரத்தம் என்ன பண்ணுதான், நம்மை பாதுகாக்கிறது. அங்க பஸ்கா ஆட்டுக்குட்டியில சொல்லும் பொழுது
என்ன வியாதி எனக்கு வர முடியுமாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க என்னென்னமோ சொல்றாங்க. ஆண்டவருடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அந்த தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு நான் முன் குறிக்கப்பட்டவனாய் இருந்தா வியாதி வர முடியுமா? அங்க தடை செய்வேன் என்று சொல்லுகிறார். எடுங்க அந்த வசனத்தை வேணா. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி 8லிருந்தே வித்தியாசத்தை காண்பிப்பேன் சொல்லிக்கிட்டே வராரு. அப்படிதானே? எப்படி வித்தியாசத்தை காண்பித்தார்னு 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரத்துல எல்லாம் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். கடைசி வித்தியாசம் தான் இங்க 12ஆம் அதிகாரத்துல நம்ம சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். நீ வித்தியாசமானவன், சத்துரு தொட முடியாது என்று அந்த ரத்தம் அடையாளம், தெளிக்கப்படும் ரத்தம். அந்த ரத்தத்தை நான் கண்டு கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராதிருக்கும். அழிக்கும் வாதை உங்களுக்குள். ஐயா, பழைய உடன்படிக்கையில மிருகத்தின் ரத்தம், இப்போ புது உடன்படிக்கையில தேவகுமாரனின் ரத்தம். வாதை என் கூடாரத்தை அணுக முடியுமா? அதனாலதான் சங்கீதக்காரன் 91 அவனே சொல்றாங்க, பழைய உடன்படிக்கையில வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்று சொல்லுகிறான். அப்போ புது உடன்படிக்கையின் பாக்கியம் என்னங்க? வியாதி, குறைவு, தரித்திரம், தோல்வி இல்லாத வாழ்க்கை, செழிப்பான நல்லதொரு வாழ்க்கை, தேவரக வாழ்க்கை. அதுதான் சொல்றாரு. அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஒரே காரணம் என்ன? ரத்தம். நன்மையானவைகளை பேசும் ரத்தம். டோன்ட் கம் ஹியர்னு எச்சரிக்கிற ரத்தம். வாதை, பொல்லாப்பு இங்க வர முடியாது. அததான் அங்க சொல்றாரு. நம்ம அங்க ஏசாயா 54லயும் பாக்குறோம். 10 நீதினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், தீங்குக்கும் திகிலுக்கும் தூரமாவாய். இப்படிதானே வரிசையா. பயம் இல்லாதிருப்பாய், ஒடுக்கம் இல்லாதிருப்பாய், அப்ரஷன் எல்லாம் வியாதி இல்லாதிருப்பாய். அததான் அங்க சொல்லதை பாக்குறோம். காரணம் என்ன? அங்க அந்த நித்திய உடன்படிக்கையை சொல்லிவிட்டு சொல்றார். நான் உங்களோடு பண்ணுகிற சமாதான உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு அதை சொல்லுகிறார். கிருபையினால உங்களுக்கு இறங்குறது பற்றி சொல்லிடு. 53 நடந்தனால 54 நம்ம எங்க இருக்கோம்? எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமாய் வாய்க்காதுன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? அந்த வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இங்க 1 கொரிந்தியர் 6 அதை சொல்ற. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு இருக்கிறாரே, அப்ப எப்படி வாதை வர முடியும்? அந்த தெளிக்கப்படும் ரத்தத்தண்டை நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். வாதை வர முடியுமா? அது உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்று சொல்லுகிறார். 23 என்ன சொல்றார் பாருங்க. சங்காரக்காரனை, வியாதி கொடுக்கிற பிசாச உங்க வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு, அழிக்கிறதற்கு, கில்ல, அது ஒண்ணு கொல்ல இல்லைன்ற பாருங்க, கொல்ல, அழிக்க, திருட வருகிறானே, அவன் வாசற்பட்டி. அப்படி ரத்தம் அடையாளங்க. அவன் வாசப்படியை பார்த்ததும் போவான். அதை எனக்கு நினைப்பட்டுதான் என் வாசற்படியில் நான் ஒரு வசனம் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன் தெரியுமா? சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் நான் ஜெயித்தவன். ஜெயிக்க போவன் அல்ல, நான் ஜெயித்தவன். அந்த ரத்தம் என்னை எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி, தோல்வியே இல்லை, வியாதியே இல்லை, பாவமே இல்லை, சாபமே இல்லை என்ற தேவ சாயலை வெளிப்படுத்துகிற இடத்துக்கு கொண்டு வந்த ரத்தம். அந்த ரத்தத்தை பார்த்து பிசாசு நடுங்குறான். ரத்தத்தின் வல்லமையை புரிந்து கொள்ளும். நம்ம ஆளுகளை சும்மானா பிசாசை ஓட்டும்போது இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஐயா, அந்த வல்லமையை தெரிந்து கொள்ள வேண்டுங்க. வல்லமை. அவ ரத்தத்தை கேட்டாலும் பார்த்தாலும் பேசினாலும், ஐயா, அவங்க ஈசோப்பினால பூசினாங்க. நம்ம பூசுறது வாயின் வார்த்தை தான். திரும்பவும் சொல்றேன், சாட்சியின் வசனத்தினாலும், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை குறித்த சாட்சியின் வசனத்தினாலதான். ஏன்? பரிகாரம் செலுத்தப்பட்டு விட்டது. பிசாசே உனக்கு தெரியாதா? நான் பழைய உடன்படிக்கையில இல்ல, பிசாசே உனக்கு தெரியாதா?
அவன் பழைய உடன்படிக்கையில இருந்தாதான் நான் செய்த தவறுகளை எனக்கு குற்ற உணர்வு கொடுத்து ஆக்கினை தீர்ப்பு கொடுத்து என்ன வாய பிடிச்சு அவன் ஆளுகை செய்ய முடியும். இப்ப நான் இருக்கிறது புது உடன்படிக்கை, பாவத்திற்கு நிவாரணம் பரிபூர்ணமாய் செலுத்தப்பட்டது, ஆக்கினை தீர்ப்பே இல்லை என்ற புதிய உடன்படிக்கைக்கு கீழே வந்துட்டேன். பாவம் எல்லாம் நீக்கப்பட்டது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம் புது உடன்படிக்கையில, இந்த தெளிக்கப்படும் ரத்தத்தினால. அதனால என்ன பண்ணுவோம், வாசற்படியை விட்டு விலகி கடந்து போவான் என்று அங்க சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி நடந்ததை பார்க்கிறோம். அதே மாதிரி நடந்ததை பார்க்கிறோம். அவங்க எல்லா வீடுகளிலும் பெரிய கூக்குரல் வந்தது என்று பின்னால சொல்றாங்க. அப்போ அவங்க வந்து நீங்க போங்கடா, அப்பதான் பொன்னோடும் வெள்ளியோடும் போறாங்க. கொள்ளை அடிக்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துல கொள்ளை அடிக்கிற ஆசீர்வாதம். நான் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அதை நான் சொன்னேன். நான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு. அப்ப இங்க யோசித்து பாருங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வாதை நமக்குள்ள வர முடியுமா? தோல்வி நமக்குள்ள வர முடியுமா? குறைவு நமக்கு விசேஷ உடன்படிக்கையில இருக்கோங்க. பழைய உடன்படிக்கையிலே அது அவங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தார் அந்த பஸ்கா மூலமா. அதனாலதான் நீங்க அங்க பாத்தீங்கன்னா யாத்திராமம் 15 அதிகாரத்தில் 26 சொல்றாரு, நானே உன் பரிகாரியா கர்த்தர். ஏத்தியருக்கு வர பண்ணின வியாதி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அந்த உடன்படிக்கையிலிருந்தே அவங்களுக்கு அதை வருவதை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு வர பண்ணேன், ஏத்தியன் வியாதியை உங்களுக்கு வர பண்ணேன், நானே உங்கள் பரிகாரின்றார். அதே திருப்பியும் பின்னாடி 23 அதிகாரம் 25, 26 வரும்போது அதே சொல்றாரு, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து, இதெல்லாம் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை. அப்ப எப்படிங்க நம்ம வியாதியோடு வாழ முடியும்? ஏன் அப்போ அறிவு இல்லை, அததான் சொல்றாரு. அறிவு இல்லை, வெளிப்பாட்டு அறிவு இல்லை. சத்தியத்தையும் பழைய உடன்படிக்கையில அப்படி இருந்ததானால் ஆடு மாடு ரத்தத்தினால வந்த உடன்படிக்கை ஒரு வருட உடன்படிக்கை, ஒரு வருடம் பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டது. அது நிழலாயிருந்தால் நிஜத்துல அது நித்தியமாய் இருக்கும் பொழுது எவ்வளவு நித்தியமாக நம் சுகத்திலே, வெற்றியிலே, பரிபூரணத்திலே, தேவ சாயலிலே நாம் வாழ முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. வரிசையா அங்க சொல்றதை பார்க்கிறோம். திருப்பி உபாகமம் 7:14 வந்தாலும் அதைத்தான் சொல்றாரு. பூமியில் உள்ள சகல ஜாதியிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஏத்தியருக்கு வர பண்ணின வியாதியை உங்களுக்கு வர பண்ணுவேன், வர பண்ணேன், வியாதியை வர பண்ணேன், மலடு இருப்பதில்லை. அப்படிதானே? அததான் அங்க சொல்றாரு. நீ பயப்படுகிற ஒன்றும் உன்மேல் வர பண்ணேன், பயங்கரமான வியாதிகள் ஒன்றும் உன்மேல் வர பண்ணேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். ஐயா, இத உடன்படிக்கையின் வாக்கு, வாக்கு. அந்த பாக்கியத்துக்குள்ள நம்ம இருக்கோம். அப்ப ஏன் இதை நாம் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுதுதான் அதை குறித்த வெளிப்பாட்டு அறிவாகிய விசுவாசத்தை பெறுகிறோம். அதை பெற்று அந்த சாயலிலே நம்முடைய சாயலை நாம் பார்க்க வேண்டும். அதனாலதான் அங்க ஏசாயா என்ன சொல்றான், 33:24 நகரவாசிகள், எருசலேம் நகரத்தை வந்து சேர்ந்தவர்கள், சியோனுக்கு வந்தவர்கள், ஜீவனுள்ள தேவனிடத்தில் வந்தவர்கள், 1000 10,000 தேவதூதனிடத்தில் வந்தவர்கள். அததான் அங்க என்ன சொல்றாரு, எருசலேம் நகரவாசிகள் நாங்கள் வியாதியோடு இருக்கிறேன் என்று சொல்லுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஐயா, இந்த வியாதிக்கு காரணமான மூல கர்த்தாவே பாவம். அந்த மூல கர்த்தாவை நீக்கிட்டாரே, அதன் விளைவாகிய வியாதி என்ற எப்படி இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றாரு, நாங்க வியாதியோடு வாழ்ந்திட மாட்டோம். அதுதான் அங்க சொல்றாரு, வியாதியோடு இருக்குன்னு சொல்ல மாட்டார்கள். அப்போ நம்ம சொல்றோம்னா என்ன சொல்றோம்? இந்த வசனம் பொய்ன்னு சொல்றோம். திரும்பவும் சொல்றேன், நீங்க வியாதியா இருக்கிறேன்னு சொல்லும் பொழுதெல்லாம் தேவன் பொய் சொல்லிட்டார், பொய் சொல்லிட்டாருன்றீங்க. பிசாசு அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கான். இந்த பாரு, உன் வாயில நீ தேவன் பொய் சொல்லிட்டாருன்னு சொல்றேன்னு சொல்லாம சொல்றீங்க. தேவன் பொய் சொல்லிட்டான்னு ஓப்பனா சொல்லல, ஆனா இன்டைரக்டா சொல்றீங்க. எப்போ நான் வியாதி, அவர் சொல்றாரு எருசலேம் நகர வாசிகள் வியாதியோடு இருப்பது இல்லை. அவர் இல்லைன்றார், நீங்க இருக்குன்றீங்க. எதுங்க உண்மை?
ஐம்புலன் உணர்வுல இருக்கின்றது உண்மைன்னு உங்க அறிவு சொல்லுது, ஐம்புலன் அறிவு. ஆனா எல்லாவற்றையும் அறிந்த தி omniscient God who knows everything, அவர் என்ன சொல்றாரு? இல்லன்னு சொல்றாரு. ஏன்? அவர் சுமந்து கொண்டார் பாவத்திற்கு பரிகாரத்தை செலுத்தும் பொழுது. பாவத்தை மாத்திரமல்ல, அந்த வியாதி, சாபங்கள், அதன் தீமைகளை எல்லாமே எடுத்துக்கொண்டார். சாபத்தின் பட்டியல் எடுத்து 28வது படிச்சு பாருங்க. அங்க வியாதியை பத்தி கிட்டத்தட்ட 10, 11 வசனங்களில் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். மற்ற காரியங்கள் தோல்வி எல்லாம் இருந்தாலும் இது எவ்வளவு முக்கியமாக அங்க சொல்லப்பட்டுள்ளதுன்னு பாருங்க. அப்ப எப்படிங்க நம்ம வியாதியோடு இருக்கணும் வாயை திறந்து சொல்ல முடியும்? ஐம்புலன் பார்க்கிறது பொய், அது பொய். எந்த மனுஷனும் பொய்யன், தேவன் ஒருவரே சத்தியபரர். ரோமர் 3:4 நம்ம அதை பார்க்கிறோம். தேவன் ஒருவரே, அவர் சொல்லுகிறார் வியாதியோடு இருப்பது இல்லை, வாதை அணுகாது, அது ரத்தம் அடையாளமாய் இருக்கிறது. ரத்தத்தை பார்த்து அவன் கடந்து போவான். வியாதியை கொடுக்கிற சங்கார தூதன் பிசாசு கடந்து போவான். அப்ப காரணம் என்ன? நான் ஒன்னும் அறிய வேண்டிய பிரகாரமாக இந்த புது உடன்படிக்கையில் என்னை மீட்கும் பொருளாக கொடுக்கப்பட்ட ரத்தம், தெளிக்கப்படும் ரத்தம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், என்னை பாதுகாக்கிற ரத்தம், என்னை நீதிமானாக்கின ரத்தம், என்னை வெற்றியாக்கின ரத்தம், என்னை வாதை அணுகாதபடி காத்துக் கொள்ளுகிற ரத்தம், அப்படிதானே? என்னை தேவன் அண்டை நெருங்கி சேர வைக்கிற ரத்தம், நிறைய சொல்லுது. என்னை சுத்தமாக்கின ரத்தம், சொல்லிக்கொண்டே போகலாங்க. அந்த ரத்தத்தின் மகத்துவத்தை நாம் இன்னும் தியானித்து வெளிப்பாடாக இருதயத்தில் பெறவில்லை. தியானம் என்று நான் சொல்லும் பொழுது திரும்ப சொல்லுகிற வாயிலே, வார்த்தையிலே, என் ஆத்துமாவே உனக்கு தெரியாதா இந்த ரத்தம் கிரயமாய் செலுத்தப்பட்டது, சங்கார வாதை கடந்து போக வேண்டும், அது என்னை அணுக முடியாது, உனக்கு தெரியாதா என்று பேச வேண்டும். இந்த சத்தம் என்னை பூரண ஆரோக்கியம் உள்ளவனாய் மாற்றினது இந்த ஒரே பலியினாலே, விசேஷ ரத்தம் செலுத்தப்பட்டபடியினாலே நித்தியமாய் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். பாவம், சாபம், ரோகம், பிசாசின் எல்லா மரணத்தில் இருந்து நான் மீட்கப்பட்டவன். என் ஆத்துமாவே உனக்கு, இது நம்ம பேசணுங்க. அதுதாங்க தியானம் மட்டரி. இரண்டாவது, அத அசப்போடணும். இரவும் பகலும் அந்த நினைவோடு இருக்க வேண்டும். அதையே நினைத்து வியாதியை நினைக்க கூடாதுங்க, தோல்வியை நினைக்க கூடாது, எனக்கு எதிராக இருக்கிற சவால்களையே நினைத்திருக்க கூடாது. இந்த ரத்தம் எனக்கு என்ன செய்தது, அதன் நினைவிலே அப்படியே ரோல் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். மாடு அசை போடுவது போல இப்ப கேட்ட வசனங்களை திரும்பவும் நீங்க அசை போடணும். அததான் பாண்டரிங் என்று சொல்லுகிறேன். மூன்றாவது, அந்த படத்தை நம்மிலே உருவாக்க வேண்டும். வாதை அணு என கண்டுதான் ஓடுறான் பாருங்க. ஒரு வழியா வந்தவன் 7 வழியா ஓடுறான். அதை நாம் படம் பிடித்து இருதயத்தில் பார்க்க வேண்டும். வியாதி இல்லாத ஒரு செழிப்புள்ள பச்சையான ஒலிவ மரம், அப்படிதானே? தேவன் நாட்டின பச்சையான நேர்த்தியான ஒலிவ மரமாக, தேவதாரு விருட்சமாக, கனி தருகிற, இலை உதிராது இருக்கிற, வேரோரம் அங்க ஆற்றங்கரை ஓரமாய் வேரை விடுகிற, செழிப்பாய் இருக்கிற ஒரு சாயலை நாம் பார்க்க வேண்டும். வேத வசனம் அதுதாங்க. நம்ம அப்படியே இமேஜின் பண்றதுக்கு தான் இந்த படம் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அததான் நம்ம தியானம் என்று சொல்லுகிறோம். அதை தியானம் பண்ணும் பொழுதுதான் இந்த வெளிப்பாட்டு அறிவு விசுவாசம் வந்து இந்த புது உடன்படிக்கையின் பாக்கியத்திலே, ஸ்லாக்கியத்திலே, புது ஜீவனில் வாழ்கிற இடத்திற்கு வருகிறோம். இந்த புது ஜீவனின், புது உடன்படிக்கையின், புது சிருஷ்டியின் பாக்கியங்களை நாம் அறிந்தோமானால் சாதாரண வாழ்க்கை வாழவே மாட்டோம். தேவரக வாழ்க்கை தான் வாழ்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இந்த புது உடன்படிக்கையின் பாக்கியங்களை எங்களுக்கு விவரித்து காண்பிக்கும் பொழுது அதை இன்னும் நாங்க ஆழமாய் தோண்டி கருத்தாய் ஆராய்ந்து பார்க்கிற கிருபையை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தர நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேவ ஜீவனில் தேவனாக வாழ்கிற வாழ்க்கை வாழ அந்த வெளிப்பாட்டு அறிவு
தெளிவுள்ள ஆவி, வெளிப்பாட்டு ஆவி, ஆண்டவரே ஞானத்தின் ஆவி, பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாக நான் செபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.